உண்டாவதாக. பெண்கள் காலை தியானத்தின் மூலமாக இணைந்திருக்கிற சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய தேவ வார்த்தை, கர்த்தர் நம்மளோடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 13 அதனுடைய 5வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்பி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா கிருபையை நம்பி இருக்கிறார். அப்போ தேவனாய் கர்த்தரை அவர் நம்பி இருக்கிறார். அவர்தான் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் தேவனை நம்பி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மேல் வசனங்களில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள் அவனை சில நேரங்களில் மேற்கொள்ள நினைக்கிறாங்க. நமக்கு தாவீதை குறித்து நன்றாக தெரியும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவருக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், எப்போதும் சத்துரு அவரை சூழ்ந்து அவரை மரணத்துக்கு ஏதுவாக ஒரு வார்த்தை கூட இங்கே ஒரு வசனத்தில் நம்ம போட்டிருக்கு. 3வது வசனத்தில் நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டவராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள். என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு தருவாய். அந்த நேரத்தில் இவைகளெல்லாம் சொன்னாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உமது கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூறும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லா சூழல்களில் இருந்தும் தாவீதை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். சத்துருக்களின் கரத்திலிருந்து அவரை காப்பாற்றி விடுகிறார். அப்போ அந்த காப்பாற்றப்பட்ட உடனே அந்த ஆத்மாவானது, சஞ்சலப்பட்ட அந்த ஆத்மாவானது, கவலைப்பட்ட அந்த ஆத்மாவானது இப்பொழுது என்ன செய்கிறது? களி கூறுகிறது. அப்போ கர்த்தருக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம இருதயம் பாரமா இருக்கும்போது மகிழ்ச்சி உண்டாகாது. அப்போ தாவீது அதை தெரிந்துதான் கர்த்தரையே சார்ந்திருந்தார், அவருடைய கிருபையை சார்ந்திருந்தார். அப்போ இந்த கிருபை அவருடைய அன்பு நிமித்தமாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய கிருபை. அவருடைய அன்பை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனத்தினுடைய பாவங்கள், ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டு அவர் அந்த கல்வாரி சிலுவையில மரித்ததுனால மட்டும்தான் அந்த கிருபைக்குள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசித்தோம் இல்லைங்களா? நம்ம நம்பினோம் பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த கிருபை நம்மளை இது நாள் வரைக்கும் என்ன செய்கிறது? வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்துகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீதை போல, என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, என் இருதயத்துல நித்தமும் சஞ்சலம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது, எனக்கு சத்துரு பலவாரா இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலைக்கு போகிற இடங்கள்ல, இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு நம்மளை என்ன செய்கிறார்கள்? துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கிற நேரங்களிலெல்லாம் நம்மளும் இந்த தாவீதை போல நினைக்கக்கூடும் இல்லையா? ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நம்மை நிர்மூலமாக்காமல் இருப்பது அவருடைய கிருபை நம்மளோடு கூட பயணிக்கிறது. நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவை கிடையாது. அப்போ இன்னொரு வசனத்துல கூட, 6ஆம் வசனத்துல கூட அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாருங்க, என்ன நன்மை செய்திருக்கிறார்? அவர் அந்த மரணத்தில் இருந்து, அந்த மரண தருவாயில் இருந்து அவரை ரட்சித்திருக்கிறார். எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவரை விடுதலையாக்கி இருக்கிறார். எல்லா பயத்திலிருந்து அவர் நீக்கி இருக்கிறார். இவ்வளோ பெரிய நன்மை செய்த ஆண்டவரை நான் துதிப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் நன்மை செய்தபடியால் அவரை நான் துதிப்பேன் அப்படின்றாரு. அப்போ நமக்கும் தேவன் எத்தனை எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அவைகளை எண்ணி நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்?
துதிகளையும் பலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும். அவருடைய கிருபை மாத்திரம் நம்மளை என்ன செய்கிறது, நடத்தி கொண்டு வருது. பலவீன நேரங்களில், சோர்ந்து போகிற நேரங்களில், திக்கற்ற நிலைமையில நிற்கும்போது, ஆதரவற்ற நிலைமையில நிற்கும்போது, நமக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாம கலங்கி நிற்கிற வேலைகளில், யாரிடத்துல போய் உதவி கேட்கணும் அப்படிங்கிறதான வேலைகளில், எல்லா தருவாயிலையும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருந்தார் பாருங்க. அதனால நீங்களும் நானும் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும், தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அவரே நமக்கு கண்மலை, நமக்கு நம்பிக்கை அவராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அப்போ அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா ஏற்ற வேளையில நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். நம்மளை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும் அவர் விடுதலையாக்குவார். இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் என்னத்தை செலுத்துகிறோம்? அவர் நமக்கு நன்மை செய்தபடியினாலே, நம்ம மீது அன்பு வைத்தபடியினாலே, மரணத்தின் உபாதை கட்டுகளுக்கும் பாவத்துக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கும் விளக்கின ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? மனதார துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்க மூலமாக, என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.